சீதாராமன் கதை சுபஞானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பகானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அயோத்திய மன்னரே, உமது மூத்த மகனின் முகத்தில் தெரியும் தேஜஸானது அந்த சூரிய தேவனே தனது முகத்தின் பொலிவை இந்த குழந்தைக்கு தாரை வார்த்தது போல் தெரிகிறது. இந்த குழந்தையின் புன்னகையில் சந்திரதேவனின் குளுமை தெரிகிறது. இத்தனை அழகும் பொலிவும் நிறைந்த இந்த பாலகனின் பெயர் ராம். ராம் 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 ராமன் 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 ராமன். ராமன் இவன் அழகிற்கு இலக்கணம். பிறர் மனதை ஆட்கொள்ளும் சுந்தரன், அனைவரின் வாழ்க்கைக்கும் அமைதி அளிப்பவன். இவனது பெயர் ராமன். ராமன். என் துர்பாக்கியத்தை என்னவென்று கூறுவது? இங்கு வந்து சிக்கிக் கொண்டு விட்டேனே. அனைவரின் நாவிலும் ராமன் என்ற நாமம் மட்டும்தான். அப்பாவி எனது கைகை. இமை மழுங்கிய குருடர்களே, அவளை தவிர்த்து முன்னேறுங்கள். கைகேயின் மைந்தன். இந்த பாலகன் அண்ட சராசரங்களையும் ஆளவல்லவன். தசரதனுக்கும் கைகேயிக்கும் பிறந்தவன். இவனுக்கு பரதன் என்று பெயர். பரதன் 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 பரதன். பரதன், என்ன இனிமையான பெயர். இந்த பெயர் எனது செவிகளுக்கு தேன் வந்து பாய்வது போல் இருக்கிறது. அடுத்தது சுமித்ரையின் மைந்தன். அக்னி தேவனின் ஜுவாலையைப் போல் பிரகாசமாக காட்சியளிப்பவன். சகல லட்சணங்களும் நிறைந்தவன். இவனது பெயர் லக்ஷ்மணன். லட்சுமணன். என் செல்ல குழந்தை லக்ஷ்மணன், அக்னியை போல் பிரகாசிக்கும் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் அவனோடு பிறந்த இரட்டைய சகோதரன். இவனது பெயரை கேட்கும் மறுநொடியே சத்துருக்களின் சம்ஹாரம் நடந்துவிடும். எனவே இவனுடைய பெயர் சத்ருகணன். சத்ருகணன். சத்ருகணன் சத்ருகணன் சத்ருகணன். மகாராஜா, தங்களுடைய இந்த 4 புதல்வர்களும் தங்களது பெயரையும் ரகுகுலத்தின் பெருமையையும் தலைநிமிரச் செய்வார்கள். சத்தியம், அதோடு கடமை மற்றும் தர்மத்தின் பாதையை கடைபிடிக்கும் வழியில் செல்லும் இவர்கள் உத்தம புருஷர்களாக திகழ்வார்கள். அவ்வாறுதான் இருப்பார்கள் என் ராமன், லட்சுமணன், பரதன் மற்றும் சத்ருகணன். அவர்கள் என் புதல்வர்கள். பிரபு அயோத்தியை கோலாகலப்படுத்தி விட்டார். அதோ பார், அயோத்தியில் ஆனந்த மழை பொழிகிறது. பரம்பொருளே மகாதேவா, மகாவிஷ்ணுவின் ஆலயம் இருக்கும் இடத்தில் ஆனந்தத்திற்கு பஞ்சம் இருக்காது. அயோத்தியிலோ அவரே அவதரித்துள்ளார். அங்கு ஆனந்தத்திற்கு குறை இருக்குமா? ஆம் பிரம்மதேவா,
பிரபுவின் தரிசனத்தை காண நாம் ஏன் அயோத்திக்கு செல்லக்கூடாது? தேவாதி தேவா, எங்களையும் அழைத்துச் செல்லுங்கள். பிரபுவை நாங்களும் தரிசிக்க வேண்டும். நாங்களும் அவரை காண விரும்புகிறோம். வாருங்கள் செல்லலாம். அதிர்வின் அவதாரம் அவதரித்த அரண்மனையை சேர்ந்தனரே ஆனந்தமாய் செம்பொருளை காண்பதற்கே. வணங்குகிறேன் ரிஷிகளே. நீடூழி வாழ்க, மங்களம் உண்டாகட்டும். உங்கள் அனைவர் முகத்திலும் தெரிகின்ற அந்த கம்பீரம், நீங்கள் சாதாரண ரிஷிகள் அல்ல, தெய்வீக ஆன்மாக்கள் என்பதை எங்களுக்கு உரைக்கிறது. தாங்கள் இங்கு வந்து எங்கள் பூமியை புனிதப்படுத்தி விட்டீர்கள். மகாராஜா தசரதரே, நாங்கள் ஸ்ரீராமரின் தரிசனத்தை காண வந்துள்ளோம். கருணை புரியுங்கள். இது எங்கள் ராமன் செய்த பூர்வ ஜென்ம பாக்கியம். உங்களைப் போன்ற ஞானிகளின் ஆசி அவனுக்கு கிடைக்கப் போகிறது. உள்ளே வாருங்கள். இதோ எனது புதல்வன் ராமன். வணங்குகிறோம் பிரபு. ஜெகநாதா, தங்களது லீலையை நான் என்னவென்று கூறுவது? நீலகண்டரே, என்னை மன்னிக்க வேண்டும். மானிட உருவத்தில் அவதரித்த பிறகு நான் அந்த பந்தத்திற்கு கட்டுப்பட்டுள்ளேன். கைலாசநாதரே, எனது இந்த அவதாரத்தின் எண்ணம் பாவங்களையும் பாவிகளையும் அழிப்பது மட்டுமல்ல, சீர்குலைந்திருக்கும் இந்த புவியில் தர்மம், சத்தியம், நீதி, நியாயம் இவைகளை சீர்படுத்துவதும் தான். உலகில் உள்ள அனைவருக்கும் மானிட உருவில் அந்த இறைவனை அவதரித்தாலும் அந்த இறைவன் மானிட பந்தத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியம். தேவாதி தேவரே, பிரம்மதேவரே, நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது, எனது அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களின் உதவி தேவை. மகாபிரபு, வானர உருவில் இருக்கும் தனது அம்சத்தை மகாதேவர் பூமிக்கு அனுப்பிவிட்டார். உகந்த நேரத்தில் தங்களுக்கு உதவி செய்ய அவர் உதிப்பார். மகாராஜா, எனது பார்வைக்கு என்ன புலப்படுகிறது என்றால், நமது மகன் ராமன் இந்த மகரிஷிகளிடம் உரையாடுகிறான் போலும். தேவி, ஒரு தாயின் பார்வை தன் மகனை பல கண்ணோட்டத்தில் காண தூண்டும். இந்த பச்சிளம் குழந்தையால் மகரிஷிகளிடம் எவ்வாறு பேச முடியும் கூறு? மகாதேவா, என்னை ஆசிர்வதியுங்கள். இந்த மானிட உருவத்தில் நான் செய்யும் எந்த ஒரு காரியமும் ஆண்களின் மரியாதையை குலைப்பது போல இருக்கக்கூடாது. கவலை வேண்டாம். பூலோகமே தங்களை மரியாதைக்குரியவர் என்று புகழ்ந்து போற்றப் போகிறது. மகரிஷியே, தாங்கள் இப்போது ஏதேனும் கூறினீர்களா? மங்களம் உண்டாகட்டும். நாங்கள் புறப்படுகிறோம்.
தேவி, அவர்களை வழி அனுப்பிவிட்டு வருகிறேன். ரிஷிகள் எங்கு சென்று விட்டார்கள்? நேற்று நீ என்னிடம் என்ன கேட்டாய்? விளையாடுவதற்கு சந்திரன் வேண்டுமா? அந்த அம்புலி எங்கென்று இப்பொழுது கூறு. எங்குள்ளது ராம்? என்னிடமா? உனது மூளை உண்மையில் மழுங்கி விட்டது ராணி. உனது நிலத்தில் விளைந்த பயிர்கள் வாடிக்கொண்டிருக்கிறது, நீயோ மற்றவர்கள் நிலத்தில் நீர் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறாய். கூனி, உனக்கு நன்றாகவே தெரியும், சகோதரிகளான எங்கள் மூவரிடையே எந்த பாரபட்சமும் கிடையாது. எங்கள் குழந்தைகளையும் அவ்வாறுதான் வளர்க்கிறோம். இங்கு எனது ராமன் என்னுடன் இருக்கிறான். அதேபோல் அவ்விடத்தில் அக்கா கௌசல்யாவிடம் எனது பரதன் வளர்கிறான். ராமனுடன் இருக்கும் பொழுது அந்த இறைவனுடன் இருக்கும் உணர்வை என்னால் நன்றாக உணர முடிகிறது. இறைவனாக இருந்தாலும் என்ன செய்வது? உனது குணம் அனைத்தும் எனது பரதனிடம் தானே இருக்கிறது. பரதனின் முகத்தை கண்டால் இறைவனையும் மறந்து விடுவாய். அதேபோல் நீயும் என் ராமனின் முகத்தை கண்டால் உன்னையே கூட மறந்து விடுவாய். இந்த ராமன் மீது இவள் வைத்திருக்கும் அன்பு நாசமாய் போகட்டும். தேவாதி தேவா, புஷண்டி எனும் காக்கை ஸ்ரீராமரின் தரிசனத்தை காண அயோத்திக்கு புறப்பட்டு விட்டது. இன்று ஒரு பக்தனும் பகவானும் சந்திக்கப் போகும் நாள். இல்லை பிரம்மதேவா, இன்று தலைகணம் பிடித்தவனின் அகங்காரத்திற்கு அழிவு. அகங்காரமா? மகாதேவா, புஷண்டி காக்கையோ ஸ்ரீஹரியின் தலை சிறந்த பக்தர்களில் ஒருவராவார். அவரிடம் அகங்காரம் ஏது? அவன் மனதில் எழுந்துள்ள அகங்காரமே அதுதான். பிறையணிந்த பெருமானே, மறைகளாலும் உணர முடியாத மகாதேவா, மகாவிஷ்ணு தனது பக்தர்களின் குறையையும் அவர்கள் போக்கிலே சென்றே தீர்த்து வைப்பார். பிரபுவின் லீலைகளைக் கண்டு நாம் ஆனந்தமடையலாம்.
ராமா, ராமா, குறும்புக்காரனே, எங்கு விழுந்திருக்கிறாய்? ராமா, ராம், எங்கிருக்கிறாயா நீ? அம்மாவை அழ வைக்கிறாயா? குறும்பு செய்யாமல் இங்கு அமைதியாக இருக்க வேண்டும். நான் இப்பொழுது வருகிறேன். ஒரு சாதாரண பெண்மணியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விட்டாரா? இவர் ஜெகத்தை ஆளும் ஜெகநாதரா? வாய்ப்பே இல்லை. மகாதேவருக்கு பிரமை ஏற்பட்டு விட்டது போல் தோன்றுகிறது. சர்வ வல்லமை படைத்த எனது மகாவிஷ்ணு இந்த குழந்தையாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸ்ரீராமன் கர உணவினை பறித்து காகமும் பறந்ததே தானாய், இறைவனும் அழுதே நாடகம் செய்தார். பறவைக்கும் தன்னுரு காட்டிட வேண்டி பறந்திட்ட காகத்தை நோக்கி வானமெங்கும் வட்டமிட்டு ஓடுகின்ற காகம் தன்னின் ஆணவத்தை வேறறுத்து மாப்பணிவை ஊட்டிடவே நாராயண ஸ்ரீஹரியின் மீன் கரத்த மீன் மைதானை பாரெல்லாம் படைத்த அந்த பால்முகத்து நாயகனின் சீரான கரத்தை கண்டு வேதனை மிகுந்ததாலே மன்னிப்பை விரும்பி அந்த காகமும் பணிந்து நிற்க சிருஷ்டியை படைத்தளித்த செம்பொருளின் மன்னிக்க வேண்டும். என்னை மன்னித்து அருளுங்கள் பிரபு. காட்டுகின்ற காட்சி இது. உயிர் தோன்றலில் தோன்றிய ஆணவ மமதையை தீர்க்க ராமபாதத்தின் சரணத்தை அடைதலின் சூக்ஷமம் சொல்ல ஆனந்த நிகழ்வினை ஆண்டவன் அமைத்து உயிர்குலமோங்கிடும் சூத்திரம் வழங்க ஸ்ருதியென அதிர்ந்திடும் தரிசன உணர்வை உணர்த்திடும் நாடகம் பாருங்கள் வரமே. புஷண்டி காக்கையே, நீ அனைத்து யுகத்திலும் எனது பரமபக்தனாக இருந்துள்ளாய். நான் தன்யனானேன் பிரபு. உங்கள் தரிசனம் கிடைத்து விட்டது. ததாஸ்து. கண்மணியே தூக்கம் கொள்வாய்,
உங்கள் செல்ல மகனை எழுப்பவா? வேண்டாம் வேண்டாம், அவன் உறங்கட்டும். அப்படி என்றால் அயோத்தி மன்னர் தனது செல்ல மகனை இரவு முழுவதும் தூர நின்றே பார்த்து கொண்டிருப்பாரா? களைத்து விடுவீர்கள் மகாராஜா. ராமனின் முகத்தை நாள்தோறும் பார்த்துக் கொண்டே இருக்கலாம். உலகில் உள்ள எந்த தந்தைக்கும் கிட்டாத பாக்கியம் இது. மனம் களைத்து போகாது. ஆனால் உங்களது உடல் இவ்வாறு நின்று கொண்டே இருந்தால் களைத்து போய்விடும். என்னுடன் வாருங்கள். நாளை தமையன் ராமன் தனது சகோதரர்களுடன் பூங்காவில் பந்து விளையாட இருக்கிறான். விளையாட்டின் மத்தியில் உங்களை அழைத்து விட்டான் என்றால் அப்பொழுது நீங்கள் களைத்தபடி உறங்கிவிடக் கூடாதல்லவா? வாருங்கள். அண்ணன் ராமனுடன் நான் விளையாடுகிறேன். பரதா, விளையாட்டை துவங்க. சத்ருகுணனை கண்டீர்களா? பரதனை விட்டு பிரியாமல் இருக்கிறான். ராமனுடன் சேர்ந்து விளையாடலாம் அல்லவா? ஆனால் அக்கா, லக்ஷ்மணன் ராமனை தவிர வேறு எவரேனையும் விளையாட அனுமதித்தால் தானே அது நடக்கும். குரு வசிஷ்டர் கூறியது சரிதான். ராமனும் லக்ஷ்மணனும் அதேபோல் பரதனும் சத்ருகணனும் இந்த பிணைப்பை பிரிக்க இயலாது. கைகேயி, விளையாட்டின் நியதி இது. ஆதலால் தான் இவர்களிடையே போட்டி. ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பு நேரம் வரும்போது ஒருவருக்காக ஒருவர் உயிர் தியாகமும் செய்ய துணிவார்கள். ராமண்ணா, ராமண்ணா, பந்தை என்னிடம் அடியுங்கள். அடியுங்கள் அண்ணா. அண்ணா, உண்மையை கூறுங்கள். நீங்கள் வேண்டுமென்றே இந்த பந்தை மத்திய கோட்டில் நிறுத்திவிட்டீர்கள் அல்லவா? பரதா, என் தம்பியின் தோல்வியில் எனக்கு எந்தவித மகிழ்ச்சியும் இல்லை. ஆனால் ராமண்ணா, நாம் தோத்துவிட்டோம் அல்லவா? லக்ஷ்மணா, நம்மவர்களிடையே தோல்வி உண்மையில் வெற்றி. அது மட்டுமின்றி இது வெறும் விளையாட்டுதானே. நிஜ வாழ்க்கையில் இது போன்று நேர்ந்தால் என் பரதனுக்காக அனைத்தையும் இழக்க நான் தயக்கம் கொள்ள மாட்டேன். உண்ண ஆரம்பியுங்கள். முதலாவதாக ராமனுக்கு. இந்த மகனே,
போதும், எனக்கு உணவு வேண்டாம், வயிறு நிறைந்து விட்டது. பரதா, உண்ணாமல் வயிறு எவ்வாறு நிறைந்தது? எவ்வாறு சாப்பிட தோன்றும் ராமண்ணா? தந்தை எப்பொழுதும் உங்களுக்கு தான் ஊட்டுகிறார், ஒரு நாளும் எங்களுக்கு ஊட்டவில்லையே. ஆமாம், நானும் சாப்பிட மாட்டேன், வயிறு நிறைந்து விட்டது. அண்ணன் ராமன் கூறினார் என்றால் அவர் கட்டளை என்று இதை நான் உண்பேன். இல்லை என்றால் எனக்கும் வயிறு நிறைந்து விட்டது. பரதா, லக்ஷ்மணா, சத்ருகனா, தந்தையின் அன்பின் மீது சந்தேகமா? அவர் நம் அனைவரின் மீதும் சமமான அன்பு வைத்துள்ளார். பிறகு உங்களைப் போலவே எங்களுக்கு ஏன் ஊட்டவில்லை? ஏனென்றால் அவர் என்னை மகிழ்விக்க முயற்சி செய்கிறார். தந்தை மகனுக்கு ஊட்டுவது சகஜம்தான். ஆனால் சகோதரர்களுக்கு உணவை பரிமாறி அதன் மூலம் ஆனந்தம் அடையும் பாக்கியம் எல்லா தமையனுக்கும் கிட்டாது. இந்தா பரதா, இன்று முதல் உனக்கு நான் ஊட்டுகிறேன். சத்ருகனா, இந்தாருங்கள் சுவாமி. வேண்டாம் மகாராணி. இனி எப்போது ராமன் எனக்கு ஊட்டுகிறானோ அப்போதுதான் நான் உண்பேன். பார்த்தீர்கள் அல்லவா, மதியம் உணவு உண்ணும் வேளையில் தன் சகோதரர்களுக்கு ஊட்டினானே தவிர அவன் எனக்கு ஊட்டவில்லையே. மகாராஜா, எனது ராமனை நீங்கள் பாராட்ட வேண்டும். மிகவும் புத்திசாலித்தனமாக மனமுடைந்த சகோதரர்களை சமாளித்தான் அல்லவா? முக்கியமாக உங்களுக்கு மரியாதை செலுத்தினார். ராமன் என் மனதில் இருந்த கவலையை போக்கிவிட்டான். அயோத்திய மன்னன் ரகுகுல நந்தனுக்கு கவலையா? கவலை அயோத்தி மன்னனின் மனதில் அல்ல, ஒரு தந்தையின் மனதில். என் மனதில் உள்ள கவலை யாதெனில், குருகுலம் சென்ற பிறகு இந்த 4 சகோதரர்களும் அங்கு எப்படி இருப்பார்கள் என்பதுதான். ஆனால் இன்று நம்பிக்கை வந்துவிட்டது. ராமன் இருக்கும் இடத்தில் எந்த பிளவும் ஏற்படாது. குருகுலமா? ஆம், குருகுலம். நமது 4 புதல்வர்களுக்கும் யஜ்ஞோபவித தாரணம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்கள் அஸ்திர மற்றும் சாஸ்திர கலைகளை அறிந்து கொள்ள மகரிஷியின் குருகுலத்திற்கு செல்ல வேண்டும். இருப்பினும் மகாராஜா, இப்பொழுதா? அவர்கள் 4வரும் பச்சிளம் குழந்தைகள். நான் அறிவேன் மகாராணி. எதுவரை ஒரு மண்ணில் ஈரம் இருக்கிறதோ அதுவரைத்தான் அதை நாம் சிற்பமாக மாற்ற முடியும். காய்ந்த பிறகு அந்த மண் எந்த ஒரு வடிவத்தையும் கொடுக்க முடியாத ஒரு வெற்று மண்ணாகிவிடும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அவரை பெற்றவர்கள் தங்கள் மனதை கல்லாக்கிக் கொண்டு சில கடினமான முடிவுகளை எடுத்தாக்க வேண்டும். அந்த நேரம் வந்துவிட்டது. ராஜகுமாரர்கள் 4வரையும் குருகுலம் அனுப்ப வேண்டிய நேரம்.
यज्ञोपवीतं परमं पवित्रं प्रजापतेर्यत् सहजं पुरस्तात् आयुष्यमग्र्यं प्रतिमुञ्च शुभ्रं यज्ञोपवीतं बलमस्तु तेजः। நான் இன்று உங்கள் நால்வரையும் எனது சீடர்களாக ஸ்வீகரித்துக் கொள்கிறேன். நீடூழி வாழ்வீர்கள். சீடர்களே, குருவின் பதவி அனைத்தை விடவும் உயர்ந்ததாக இருந்தாலும் நீங்கள் நால்வரும் கற்றுக்கொள்ள வேண்டியது குருவின் நல்ல குணங்களையே தவிர குருவின் அவகுணங்களை அல்ல. இந்த இனிய நாளிலிருந்தே உங்கள் நால்வருக்கும் பயிற்சி ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் குருதேவா, நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேள். குருதேவா, உபநயனத்திற்கான அர்த்தம் என்ன? ராமா, நயனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் கண்கள், அதாவது கண்ணோட்டம். உபநயனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புதிய கண்ணோட்டம். இந்த யக்ஞோபவித தாரணம் செய்வதன் மூலம் ஒரு குரு தன் சீடர்களுக்கு புதிய கண்ணோட்டத்தை வரமளிக்கிறார். யக்ஞோபவித தாரணம் என்றால் என்ன? யக்ஞம் என்ற வார்த்தையின் பொருள் சிருஷ்டி. ஒரு குரு தன் சீடர்களுக்கு இந்த சிருஷ்டியை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்க வரமளிக்கிறார். யக்ஞோபவிதம் 3 வகைப்படும். அதே போல முழுமையான இந்த உலகமும் 3 குணங்களை கொண்டது: சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். யக்ஞோபவித தாரணம் மூலமாக ஒரு குரு தன் சீடர்களின் சரீரத்தை இந்த 3 குணங்களோடு இணைக்கிறார். இப்போது நீங்கள் நால்வரும் சேர்ந்து என்னோடு மூல மந்திரத்தை ஜெபிக்க துவங்குங்கள். சீடர்களே, இப்போது நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குருவின் உணவிற்காகவும் கையேந்தி பிக்ஷை கேளுங்கள். குருதேவா, பிக்ஷையா? ஆம் பரதா, பிக்ஷை எடுப்பதும் கூட ஒரு வகையில் சிக்ஷைதான். அது நமக்கு தாழ்மையையும் பணிவையும் கற்றுக் கொடுக்கிறது. இளவரசனாக இருந்தாலும் சரி, இடையனாக இருந்தாலும் சரி, இதை செய்வதால் அவனுக்குள் இருக்கும் அகந்தை அழிகிறது. காலம் என்றும் நிலையானதல்ல, அதை உணர்த்துவதும் இந்த பிக்ஷைதான். காலம் மாறக்கூடியது. கொடுப்பதற்காக ஓங்கும் கைகள் சில நேரங்களில் மற்றவர்களிடம் யாசிப்பதற்காகவும் நீளக்கூடும். விஸ்வாசம் ஷாம் தேஹி பவதி
பிரம்மச்சாரிகளுக்கு பிக்ஷை போடுங்கள் தாயே, பிக்ஷை போடுங்கள் தாயே. பிரம்மச்சாரிகளுக்கு பிக்ஷை போடுங்கள் தாயே. பிரம்மச்சாரி பாலகர்கள் 4வரும் குருகுலத்திற்கு புறப்படுங்கள். சீடர்களே, குருகுலம் செல்லும் பொழுது நீங்கள் உங்கள் தாய் தந்தையரையோ உங்கள் இல்லத்தையோ திரும்பி பார்க்க கூடாது. மகரிஷி, இப்பொழுதே செல்ல வேண்டுமா? ஆம் மகாராணி. நியதிப்படி இவர்கள் பிக்ஷை எடுத்த மறுநொடியிலேயே இந்த தானத்தை பெற்றுக்கொண்டு குருகுலத்திற்கு வந்து குருமாதாவிடம் சரணடைய வேண்டும். மகரிஷி, நான் ரதத்தை தயார் செய்கிறேன். இல்லை மகாராணி, இனி இவர்கள் 4வரும் என் சீடர்கள். இவர்கள் என்னோடு காலணிகளை அணியாமல் நடந்துதான் குருகுலம் வர வேண்டும். ஏனென்றால் குருகுலம் ஏற்ற பிரம்மச்சாரி எத்தகைய பாதையிலும் நடக்க தயாராக இருக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் நலனுண்டாகட்டும். புறப்படுங்கள் சீடர்களே. மகரிஷி உறவு பந்தங்களை துறந்தவர். ஆனால் நாம் அப்படி அல்லவே. இந்த தாயின் மனதை புரிந்து கொள்ளலாம் அல்லவா? இப்பொழுதே குருகுலம் அழைத்து சென்று விட்டார். அதுவும் காலனி இல்லாமல். அந்த பிஞ்சு கால்கள் காட்டில் நடக்க போகின்றன. அந்த காட்டில் ஏராளமான கல்லும் முள்ளும் நிறைந்திருக்குமே. அந்த பிஞ்சு கால்கள் என்ன செய்யும்? சீடர்கள் மீது குருவிற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. நம் குழந்தைகளின் மீது நமக்கு இருந்த அதிகாரத்தை பறித்து விட்டார்களே. நாம் இங்கு அரண்மனையில், அவர்களோ அங்கு குடிலில். நாம் இங்கு அறுசுவை உணவை உண்போம். ஆனால் அவர்கள் தானமாக கிடைத்த உணவை நமது குழந்தைகள் எவ்வாறு வாழ்வார்கள்? ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் எவ்வாறு வாழ்வார்கள்? எவ்வாறு வாழ்வார்கள்?